தமிழ்நாட்டில் ரொம்ப முக்கியமான ஒன்று, தாவைக்க தலைவர் விஜய் தமிழ்நாட்டு வாக்காளர்களை கிள்ளுக்கிறையா நினைக்கிறார், உழைக்க மறுக்கிறார். நான் இந்த ரெண்டு காரணங்களுக்காக தாவைக்காக நிராகரிக்கிறேன். அடிப்படையில 10% தாவைக்கா தொடக்கூடாதுங்கிறதா என்னுடைய ஆசை. அது தொட்டுதுன்னா சரியான பாதையில போகலன்னு நான் நினைக்கிறேன். இந்த அடிப்படையில முக்கியமான ஒன்று, தன்னுடைய நிகழ்வுகளுக்கு டேக்கிங் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒன்று சொல்லுவாங்க அரசியல். அதை குறைந்தபட்சமாக ஒரு இடத்துல கூட தாவேக்காவினுடைய எந்த நிர்வாகிகளுமே காண்பிக்கல. டிஜிட்டல்ல விஜய்க்கு இருக்கிற சுப்ரீமசி, டிஜிட்டல்ல அவங்களுக்கு இருக்கிற கட்டமைப்பை வச்சு இல்லை என்னன்னா, ஒரு கட்சி ஆரம்பிக்கப்படுது, மக்கள் அவங்களுக்கான இதை கருத்துக்களில் பொது வழியில் பகிர்றாங்க. அந்த டிஜிட்டலில் அவங்களுக்கான சக்தி இருக்குது, அதையே வச்சு அவங்க பரப்புரை பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க, அது பண்ணுறாங்க. அப்போ ஆளும் தரப்பையே கையில் வச்சுருந்தவங்க அவங்க எந்த அளவுக்கு பண்ணியிருப்பாங்க அப்படின்றது ஒரு கேள்வி வருதில்ல. இன்னொன்று அதாவது இத்தனை சதவீதத்துக்கு மேலே வந்துச்சுன்னா சரியான பாதையில் போகலையா, இருந்தவங்க சரியான பாதையில் இங்கே மக்களுக்கான இதெல்லாம் செய்யலை அப்படின்றனால தான் மாற்றையே அவங்க தேடுறாங்க. அப்போ நீங்களும் ஒழுங்காக இருக்க மாட்டீங்க, வர்றவங்களே குறை சொல்லிக்கிட்டே இருந்தால் அப்புறம் என்னன்றது வரும்ல.